पूर्वभागम् श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் முதல் ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத்த பவ்யய பவத் பிரபு பூத்தகிருத் பூத்தபிருத் பாவோ பூத்தாத்மா பூத்த பாவனஹ. மொத்தம் 9 நாமங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்தில் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். 2வது ஸ்லோகத்தை நான் வாசிக்கிறேன். பூதாத்மா பரமாத்மா ச. இந்த முதல் ஸ்லோகம் யாராவது தமிழில் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் படிக்கும் போது இருக்கிற சப்தமும் 2வது ஸ்லோகத்தில் இருக்கிற இந்த பூதாத்மா முதல் ஸ்லோகத்தில் பூத் பூ பூ அப்படின்னு மகாபிராணன் உச்சரிக்கணும். பூதாத்மா பூதாத்மான்னு உச்சரிக்கணும். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத் பாவோ பாவோ பூதாத்மா பூதாத்மா. முதல் ஸ்லோகத்துல பூதாத்மான்னு இருக்கு. மகாபிராணன்ல பூதாத்மா பூத பாவனஹ. இதே 2வது ஸ்லோகம் சொல்லும் போது என்ன பண்ணணும்? பூதாத்மான்னு படிக்கணும். முதல் பக்காரம் பூதாத்மா. பூதாத்மா வேற பூதாத்மா வேற. அப்ப 2வது ஸ்லோகம் படிக்கும் போது பூதாத்மா பரமாத்மா ச பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி முக்தானாம் பரமாகதிஹி அவ்யயः புருஷः சாக்ஷி அவ்யயः புருஷः சாக்ஷி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவ ச. அவ்யயः புருஷः. அது 2 பக்கத்தில் ஒரு விசர்க்கம் இருக்குல்ல, அந்த விசர்க்கத்தை படிக்கும் போது இஃப்னு உச்சரிக்கணும். அப்படி உச்சரிக்கும் போது அவ்யயः புருஷ அவ்யயः புருஷ. அதே மாதிரி சாட்சிக்கு முன்னாடி ஒரு விசர்க்கம் இருந்துச்சுன்னா அதை சகாரமாக உச்சரிக்கணும். அவ்யயः புருஷ இஸ் சொல்லணும். அவ்யயः புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவ ச. பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யயः புருஷः சாக்ஷி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவ ச. பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யயः புருஷः சாக்ஷி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவ ச. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 to 17 8 நாமாக்கள் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்படுது.
இந்த ஸ்லோகத்தில் மொத்தம் 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பேராக நம்ம பார்ப்போம். பூத்தாத்மா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் பண்ணும்போது பூத்தாத்மா பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பவித்திரமானவர், பவித்திரமான ஆத்மாக்கு பேர் பூத்தாத்மா. அப்போ நம்மளாம் என்ன சுவாமி, அப்போ நம்மெல்லாம் அபிமானத்தோடு இருக்கோம்ல, அபிமானத்தோடு இருக்கும்போது நீங்களாம் பரிசுத்த ஆவியா சாமி அப்படின்னு யாரையாவது கேட்டால் ஒத்துக்குமானமோ? நம்ம யாரையாவது வந்து நீங்கள் பவித்திரமானவர் அப்படின்னு நம்மளை சொன்னாவே நமக்கு கூச்சமாக இருக்கும். ஐயோ என்ன நம்மளை போய் பவித்திரமான, ஐயோ நான் ரொம்ப பொல்யூஷன் ஆச்சு, உடம்புல பொல்யூஷன் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மூத்திரமும் மலமும் உடம்பு ஃபுல்லாக ரொம்பி கிடக்குது, ஒரே பேட் ஸ்மெல்லு, இப்படி கையை தூக்கி அக்கில் ஸ்மெல் பண்ண நம்மளோட அக்கில் ஸ்மெல்லே நம்மளால் தாங்க முடியல, உடம்பு ஃபுல்லாக வளைஞ்சிக்கிட்டே இருக்குது. க்ஷேத்திரன்றதுக்கு அர்த்தம் வந்து 13வது சாப்டரில் பண்ணும்போது ஆச்சாரியா சொல்கிறார் க்ஷரநாத் அப்படின்ற, ஒழுகிக்கிட்டே இருக்கான், லீக் ஆகிட்டே இருக்கான். இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே லீக் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரிசுத்தமானவர் நம்மளாலேயும் ஒத்துக்க முடியாது, மற்றவங்க சொன்னால் கூட. இந்த மனசில் ஒரே அழுக்கு தான். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு இன்னைக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, இதுங்க பரிசுத்தமானது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ மனசில் புண்ணிய பாப்பம், அதே மாதிரி அழுக்கு, நிறைய விஷய சிந்தனை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை வந்து பரிசுத்தமானவர் நம்மளால சொல்ல முடியல. அதே இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் பரிசுத்தமான ஆத்மா. ஆனால் பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவித்யா மாயையோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கார். அந்த எந்த சம்பந்தமும் இல்லாததுனால அந்த பரமாத்மா எப்படி இருக்காருன்னா பவித்திரமானவரா பூத்தாத்மாவா இருக்கின்றார். முதல் லட்சணம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மான என்ன சுவாமி அப்படின்னா, பரமாத்மான்றதுக்கு லட்சணம் சொல்லும்போதே சொல்கிறோம் பரம ஆத்மா. விற்பத்தி ஆச்சரியர் பண்ணுவார், நம்ம பொதுவாக எடுத்துப்போம். பரமன்ற சப்தம் எப்பவுமே மேலானது அப்படின்றத குறிக்கும். மேலானது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நிரதிசயம். நிரதிசயம்னா ஒப்பில்லாத ஆத்மா. அப்போ ஒப்பில்லாதவரா ஒருத்தர் இருக்கார், புருஷ விசேஷகன் நம்ம சொல்றோம், ரொம்ப ஸ்பெஷல் அவர். நம்ம எல்லாம் ஆத்மா ஜீவாத்மாக்களா இருக்கோம், நம்மளை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பில்லாதவரா இருக்கக்கூடிய பரமாத்மா. ரெண்டாவது ஆச்சரியர் சொல்லும் போது சொல்லலாம், நிறைய வியாக்கியானம் இருக்கு. ரெண்டாவது நாமத்துக்கு அப்புறம் முக்தானாம் பரமாகதிகி. இந்த முக்த புருஷர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை அடையிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்த புருஷர்கள் பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு மந்திரம் சொல்லுது. யாரெல்லாம் அந்த பிரம்மத்தை அறிகிறாங்களோ இவங்க எல்லாம் என்ன ஆயிடுறாங்க, பிரம்மமா ஆயிடுறாங்க. அப்போ அவங்களோட கதி என்ன, அவங்களுடைய அதை எதை அடைகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறார்கள். அப்போ முக்தர்கள் எல்லாம் அடையக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்தானாம் பரமாகதிகி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவ்யயகனா என்ன சுவாமி அப்படின்னா, அவ்யயம்னா வியரகிதம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேய்வும் இல்லாதவர், நாசமும் இல்லாதவர். வியம்னா தேய்வு, தேஞ்சு போறது, மெதுவா மெதுவா க்ஷீணமாகிறது. எப்பவுமே ஒரு வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்து டும்னா போயிடுது, இல்லை மெதுவா 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 சரீரம் க்ஷீணமாயிட்டே போகுது. வீடு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா 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 அங்கங்கே சித்திலமாயிட்டே போகுது. இதுக்கெல்லாம் பேர் வந்து வியயம்னு பேர். கடைசி இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியயம்னு சொல்லக்கூடிய தேய்மானத்தோட கடைசி நிலை தான் நாசமாகிறது. அப்ப அவ்யயம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும், தேய்வில்லாதவர், முடிவுல வந்து நாசம் இல்லாதவர், அவருக்கு பேர் அவ்யயக அப்படின்னு பேர். சதா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாசமும் இல்லாம எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவர். கூட வந்து பார்த்தீங்கன்னா புருஷகன்னு ஒரு சப்தம் இருக்கு. புருஷனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விற்பத்தி நம்ம பண்றோம். ஞானிகள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் அப்படின்றவர் இந்த புறத்துல, இந்த சரீரம் என்ற புறத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறவர். நமக்கெல்லாம் பரமாத்மா உள்ள இருக்காருன்னு தெரியுமா? நான் யார் வந்தாலும் கேட்பேன், உள்ள ஒருத்தர் இருக்காரா 2 பேர் இருக்காரா? உள்ள நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவோம், நம்ம ஒருத்தர் இருக்காரா 2 பேர் இருக்காரா? ஒருத்தர் தான் இருக்காரு. அப்போ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம்லாம் சொல்லுது உள்ள 2 பேர் இருக்காங்க அப்படின்னு. ஐயோ 2 பேர் இருக்காங்களா? ஆமா ஆமா, அந்தரியாமியும் உள்ளே தான் இருக்கார். அந்தரியாமியா இருக்கிற அந்த பரமாத்மாவும் உள்ளேயே தான் இருக்கார். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியலல்ல, அவர் இன்னும் தட்டி எழுப்பாம வச்சிருக்கோம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், இந்த நவத்வார புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கு. அஜ்ஞானிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துல பரமாத்மா தூங்கிக்கிட்டு இருக்கார். புரி ஷயனாத், புரி இந்த புறத்துல வந்து தூங்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பேரு புருஷகான்னு பேரு அஜ்ஞானிகளுக்கு. அதே ஞானி புருஷர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரணத்வாத், அவர் தான் நம்ம இப்போ சொல்லிட்டே இருக்கல, அவர் தாங்க எல்லாமா இருக்கார்.
நான் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாஸ்திரம் படிக்கிறதுனால டெய்லி பாவிக்கிறது, காலையில் எழுந்திரிச்சோன்னு இதான் பாவிக்கிறது. ஹே பகவானே, உன்னுடைய மாயை சக்தியை வச்சுக்கிட்டு என்ன ஆயிருக்கு, இந்த புத்தி வேக்கப்பா இருக்கு, இந்த புத்தி நீதான், இந்த மனசு வேக்கப்பா இருக்கு, இந்த மனசு நீதான், இந்த பிராணன் இருக்கு, இந்த பிராணனும் நீதான், இந்த இந்திரியங்களாவும் நீதான் இருக்க, இந்த தேகமாவும் நீதான் இருக்க, இந்த வாக்காவும் நீதான் இருக்க, எல்லாமே நீதான் இருக்க, இருக்கிறது நீ மாத்திரம்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திர ஞானத்தை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபாவம் பண்றோம். அப்போ ஞானிகளுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஞானிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரணமா இருக்கார் அந்த பகவான். வெளியில இருக்க ஆத்தியாத்மிகமாவும் அவர் தான் இருக்கார், ஆதி பௌத்திகமாவும் அவர் தான் இருக்கார், எல்லாமா அவர் தான் இருக்கார். இந்த தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வமும் அவர் தான் அப்படின்னு பாவிச்சிங்க அப்படின்னா பூரணாத்து புருஷ. ஞானி புருஷர்களுக்கு பூரணமா இருக்கிறதுனால புருஷன் அப்படின்னு பரமாத்மாவுக்கு பேர். ரெண்டு நிலையிலிருந்து பேர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் சாட்சி அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்சின்றதுக்கு அர்த்தம் எந்த ஒரு பக்ஷ பிரதிபக்ஷங்கள் இல்லாமல் எவன் இருக்கிறானோ அவனுக்கு பேரு சாட்சி. எந்த ஒரு பட்சத்திலையும் இருக்கக்கூடாது, எது நடந்தாலும். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவா சுபர்ணா சயுஜா சகாயா அப்படின்னு முண்டக்கத்துல ஒரு மந்திரம் இருக்கு. கட்டத்துல இருக்கு, முண்டக்கத்துல இருக்கு, பிருகதாரண்யத்துல இருக்கு. 2 ஆள் இருக்கான. ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே இருந்துட்டு இருக்கான். அவன் எப்படி இருக்கான்னா, எந்த அனஷ்ணன் அபிஷாக சீத்தி அப்படின்னு மந்திரம் சொல்லுது. கர்ம பலன்களை போகம் பண்ணாம ஒரு பக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு பக்ஷி பார்த்துக்கிட்டே இருக்கான். அனஷ்ணன் அப்படின்னா எந்த கர்ம பலன்களையும் சுகதுக்கத்தையும் அனுபவிக்காம வெறும் அபிஷாக சீத்தி அப்படின்னா பிரகாசமா பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னொரு பட்சி என்ன பண்ணுது, அந்த இடத்துல அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பட்சி இருக்கு, ஜீவாத்மான்னு பேரு. அது என்ன பண்ணுதுன்னா எல்லா கர்ம பலன்களையும் அனுபவிச்சு சரீர மனசு புத்தி எல்லாத்தையும் தான் அபிமானிச்சு எல்லாத்தையும் போகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது போகம் பண்றது எல்லாத்தையும் இன்னொரு பட்சி ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், உள்ள சாட்சியா இருந்து நல்லா அனுபவி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கார். உபதிரஷ்டாச்ச அனுபந்தாச்ச கீதால சொல்லுது. எல்லாத்தையும் பக்கத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம பண்ற எல்லாத்தையும் பாவகிராகி ஜனார்தன உள்ள இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் சாட்சியா. அவருக்கு வந்து விருப்பு வெறுப்பு ஒண்ணும் இல்லை, எல்லா தேகத்திலையும் அவர் சாட்சியா இருக்கார். அப்ப எந்த பட்சம் கெட்டவனுக்குள்ளார ஒருத்தன் கெட்டவன் நினைக்கிறான், நான் திருடலான்னு நினைக்கிறேன், நல்லா திருடு அப்படின்னு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒருத்தன் கொலை பண்றான், அதையும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒருத்தன் பூஜை பண்றான், தியானம் பண்றான், அதையும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த ஜீவராசிகள் பண்ற எல்லா கர்மத்தையும் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாம ஒருத்தர் பிரகாசிக்கிறார், அவருக்கு பேரு சாட்சின்னு பேரு. இந்த ஹிருதயத்திலேயே இருக்கார் அவரும். ஆயிடுச்சா சாட்சி. அதுக்கப்புறம் க்ஷேத்திரஜ்ஞா. க்ஷேத்திரஜ்ஞனா என்ன அர்த்தம், க்ஷேத்திரம்னா இந்த சரீரத்துக்கு பேரு க்ஷேத்திரம். இந்த சரீரத்துல இருந்துகிட்டு இந்த சரீரத்தை அறிபவன் எவனோ, ஜீவபாவத்துல எவன் இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள புகுந்து பிரவேசம் பண்ணி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே அந்த ஆள் தாங்க, ஈஸ்வரன் தாங்க. அங்க உள்ள இறங்கி எல்லா தேகத்திலையும் இருந்து பார்க்கறதுனால அவனுக்கு என்ன பேரு அப்படின்னா சர்வக்ஷேத்திரேசு, எல்லா தேகத்திலையும் தேகத்துக்குள்ளார இருந்து பார்க்கின்றவன் எவனோ அவனுக்கு பெயர் க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அக்ஷரஹ அப்படின்னா, அக்ஷர அப்படின்னா என்ன அர்த்தம், நக்ஷரதி இது அக்ஷர. அவ்யய அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன போடணும், தேய்வில்லாதவர்னு போடணும். அக்ஷரன்றதுக்கு நாசம் இல்லாதவர்னு போட்டுக்கணும். அப்படி போட்டிங்கன்னா ரெண்டும் கரெக்டான மீனிங் வந்துடும். தேஞ்சு 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 போய் தான் ஒரு வஸ்து என்னாகும், நாசத்தை அடையும். அப்போ அவ்யயன்றதுக்கு அர்த்தம் தேய்வில்லாதவர், அக்ஷரன்றதுக்கு அர்த்தம் நக்ஷரதி இது அக்ஷரஹ, நாசமில்லாதவர் அப்படின்னு பேர். பூத்தாத்மா பவித்திரமானவர், பரமாத்மா மேலானவர், முக்தானாம் பரமாகதிகி முக்தர்களுக்கு பரமகத்தியா இருக்கிற பிரம்மஸ்வரூபம். அவ்யயக தேய்வில்லாதவர், புருஷக 2 அர்த்தம் சொல்லியிருக்கோம். அஜ்ஞானிகளுக்கு சரீரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கவர், ஞானிகளுக்கு பூரணமா இருக்கிறவர். சாட்சி சாட்சியா இருக்கிறவர் பட்சபாதம் இல்லாம. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜ்ஞன், சரீரத்திலிருந்து எல்லா சரீரத்துல இருந்தும் எல்லாத்தையும் பார்க்கிறவர். அதுக்கப்புறம் அக்ஷர, அக்ஷரன்னா நாசம் இல்லாதவர். மொத்தம் 8 நாமாக்கள் ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரியர் என்ன பண்றான்னு பார்ப்போம். பூத்தாத்மா, பூத்தாத்மான்றதுக்கு அர்த்தம் பரிசுத்தமானவர் அர்த்தம், பவித்திரமானவர். ஆச்சாரியர் சொல்றார் பூத கிருதாதிபிர்,
குணதந்திரத்துவம் பிராப்தம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள், முதல் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூத்த கிருத்து, பூத்த பிருத்து அப்படின்னு 2 நாமங்கள் பார்த்தோமா. இந்த பூத்த கிருத்துக்கு மீனிங் பண்ணும் போது என்ன பார்த்தோம் தெரியுங்களா? அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகங்களை செய்தவர். கிருத்து, பூத்த கிருத்துனா இந்த மொத்த சிருஷ்டியையும் எந்த ரூபத்துல இருந்து பண்றார்? விரஞ்சின்னு சொல்லக்கூடிய விரிஞ்சி யாரு? பிரம்மாவோட ரூபத்துல இருந்து பகவான் தான் என்ன பண்றார்? கிரியேட் பண்றார். அதே பகவான் தான் என்ன பண்றார்? ரஜோகுணத்துல இருந்துகிட்டு பிரம்மா ரூபத்துல கிரியேட் பண்றார். அவரே தமோ குணத்தோட சேர்ந்து என்ன பண்றார்? ருத்ர ரூபத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றார். பூத்த கிருத்துக்கு 2 அர்த்தம் பார்த்தோம். சிருஷ்டி பண்றவரும் பூத்த கிருத்து, லயம் பண்றவருக்கு பேரும் பூத்த கிருத்து. அதுக்கப்புறம் பூத்த கிருத்துக்கு அப்புறம் பூத்த பிருத்துன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். பூத்த பிருத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்துவகுணத்தை அந்த பரமாத்மா எடுத்துக்கிட்டு என்ன பண்றார்? விஷ்ணு ரூபத்தில் அந்த ஜகத்தை ரட்சணம் பண்றார் அப்படின்னு. அப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, தோஷம் வந்துடும். இந்த 3 பேருமே குணத்தந்திரமா இருக்காங்க, குணத்துக்கு அதீனமா, குணத்துக்கு வசப்பட்டவங்களா இருக்காங்க. அதனால்தான் நம்ம சொல்லுவோம்ல, என்ன பண்ற? மகாகாளிக்கு கீழே யார் இருப்பா? மகாகாளிக்கு கீழே சிவபெருமான் படுத்து கிடப்பார். மகாலட்சுமி பாத்தீங்கன்னா காலை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பார்க்கடல்ல. இது மாதிரிலாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்ப ஐயோ பாவம் பொண்டாட்டி தாசம் போல இருக்கு, ஐயோ பாவம் நம்மள மாதிரி தான் போல இருக்கு, அங்கேயும் மீனாட்சி ராஜன் தான் போல இருக்கு. மீனாட்சி ராஜன் எல்லா இடத்துல ஈஸ்வரனுக்கே அந்த தோஷம் வந்துருதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ பாவமாச்சு, பொம்பளை வசமாயிட்டாரே, ஸ்திரீ வசமாயிட்டாரே, ஐயோ பாவம். அப்ப ஸ்திரீ வசமாயிட்டா புருஷர்கள் சுதந்திரமா? அம்மா சொல்லுமா தாயே, அப்படித்தானே எல்லா வீட்லயும் மீனாட்சி ராஜன் தான் நினைக்கிறேன் நான். அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா, வசப்பட்டவரா, 3 குணங்களுக்கு வசப்பட்டவரா ஈஸ்வரன் ஆயிட்டாரே அப்படின்னு ஒரு தோஷம் வந்துவிடும். புருஷக சுதந்திரஹா, முக்கியமானது. புருஷன்ற ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, லட்சணம் சொல்லும் போதே சொல்றோம், சுதந்திரமானவன் புருஷன் ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா புருஷன் சுதந்திரமானவர்னு ஒரு லட்சணம் சொல்லிட்டு, அந்த புருஷன் அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆத்மா சுதந்திரகன்னு ஒரு லட்சணம் இருக்கு. ஆனா நீங்க சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா பூத்த கிருத்து அப்புறம் பூத்த பிருத்து, இந்த 2 நாமங்கள் மூலமா அந்த பரமாத்மா பார்த்தீங்க அப்படின்னா குணத்துக்கு அதீனமாய் அதுக்கு வசப்பட்டவரா இருந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு தோஷம் வந்துடும். பரதந்திரம் அப்படின்னு வந்துடும், சுதந்திரம்ன்ற லட்சணம் போயிடும். அது தோஷமாச்சே அப்படின்னு வரும்போது பூத்த கிருத்தாதி ஆதிபிகி, பூத்த கிருத்து முதலிய 2 நாமாக்களையும் குணதந்திரத்துவம், குணதந்திரத்துவம்னா குணத்துக்கு வசப்பட்டு இருக்கிற தன்மையானது பிராப்தம், பிராப்தியாகும். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படின்னு 3 குணங்களுக்கு வசப்பட்டு அவர் ஆகின்றார் அப்படின்னு பிராப்தமாகும் போது, தோஷம் பிராப்தியாகும் போது பிரதிசித்தியதே, அதை பார்த்தீங்கன்னா நிஷேதம் பண்றதுக்கு, அதை நீக்குவதற்காக பூத்தாத்மா அப்படின்னு இந்த பெயர் வருகிறது. இந்த ஸ்லோகத்துல முதல் பேரு பூத்தாத்மா. நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, 2 விஷன் இருக்கு எப்பவுமே. என்ன விஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 டைமென்ஷன், 4th டைமென்ஷன். நம்ம 3 டைமென்ஷன்ல இருந்து பார்க்கும்போது நம்ம பொதுவா சொல்றோம், ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுங்களேன். எங்க ஆச்சாரியார் சொல்வார், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள், ஒருத்தரை ஒரு கடி கடிக்கிறோம், கடிச்சிட்டு இந்த பக்கம் காட்டுறோம். காட்டினா என்ன பண்ணுவான்? இது என்ன அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவான்? ஆப்பிள்னுவான். ஆப்பிள்லாம் இல்லப்பா அப்படின்னு திருப்பி காட்டினா என்ன இருக்கும்? கடிபட்ட ஆப்பிள். ஒரு பக்கம் கடிச்சிருக்கோம், நம்ம கடிச்ச பகுதி பின்பக்கம் மறைஞ்சிருக்கு. ஆனா நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஒரு ஆப்பிள் ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்ப நம்மளோட டைமென்ஷன்ல இருந்து பார்க்கும்போது, ஜீவ திருஷ்டியில இருந்து பார்க்கும்போது ஒரு பூரண ஆப்பிளா தெரியுது. அதே பின்பக்கம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி ஆப்பிள் தான், பாதி கடிச்சிருக்கு, அணில் கடிச்சிருக்கு, ஏதோ குரங்கு ஏதோ கடிச்சிருக்கு அப்படின்னு. இதே தான். அப்போ நமக்கு 4th டைமென்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம திருஷ்டியில இருந்துதான் பரமாத்மா மாயையோடு கூடி, சத்வகுணத்தோடு கூடி பார்த்தீங்கன்னா விஷ்ணுவா, ரஜோகுணத்தோடு கூடி பிரம்மாவா, தமோ குணத்தோடு கூடி பார்த்தீங்கன்னா ருத்ரனா, 3 ரூபத்தில் அவர் இருக்காருன்னு நம்மளோட அஜ்ஞானத்திலிருந்து பார்க்கிறோம். சூரியன் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்க்கும்போது மேகத்தினால மறைக்கப்பட்டதா தெரியுது. அதே மாதிரி 3 குணங்களால் பரமாத்மா மறைக்கப்பட்டது மாதிரி நம்ம ஜீவ திருஷ்டியிலிருந்து தெரியுது.
ஆனா வாஸ்தவத்துல சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு மேகமே தெரியாது, சதா பிரகாச சுரூபம். அதே மாதிரி இந்த பரமாத்மா தன் நிலையில நிர்குணமா இருக்கும்போது அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா எந்த குணங்களோடும் சம்பந்தம் இல்லாதவரா பரிசுத்தமா இருக்கார். அததான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பூத்தாத்மா அப்படின்னு என்ன பண்ணுது, பழைய தோஷத்தை நீக்கி சொல்லுது அப்படின்றார். அதுக்கப்புறம் பூத்தாத்மாவுக்கு அர்த்தம் என்ன சுவாமி? பூத்த ஆத்மா யஸ்ய ச பூத்தாத்மா. பூத்தாத்மாவை சொல்லும் போதே என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூத்த ஆத்மா யஸ்ய, யஸ்ய ஆத்மா பூத்த மாத்தி போட்டுங்க. எவருடைய ஆத்மா, ஆத்மான சுரூபம். ஆத்மான்ற இடத்துல எல்லாம் நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன், எப்பவுமே மாறவே கூடாது. எக்ஸாம்பிள் சொல்லிட்டே இருக்கேன். எதை நீக்கினால் எது இருக்காதோ அதுவே அதனுடைய சுரூபம். அதுதான் அந்த சொரூபத்துக்கு பேர் தான் ஆத்மா. இந்த கிளாத்துல பஞ்சை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிளாத் இருக்காது. அப்ப இந்த கிளாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கவஸ்திரம்ன்ற இந்த கிளாத்துக்கு எது சொரூபம்? பஞ்சு. ஆத்மா பஞ்சு, சொரூபம்னாலும் ஆத்மானாலும் ஒண்ணு. அப்ப எஸ்ய ஆத்மா பூத்த, எவருடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பூத்தனா பவித்திரமானதோ, பவித்திரமா இருக்கோ, ச ஆத்மா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பூத்தாத்மான்னு பேர். அந்த ஆத்மாக்கு பேரு பூத்தாத்மா, பவித்திரமான ஆத்மான்னு அர்த்தம். எவருடைய சுரூபமே பவித்திரமாக இருக்கிறதோ அவர்தான் பவித்திரமானவர், பூத்தாத்மா, சச்சிதானந்தம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கர்மதாரயோவா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கர்மதாரைய தத்புருஷ கர்மதாரையன்னு ஒரு சமாசம் இருக்கு. அதுபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூத்திரம் இருக்கு, தத்புருஷ சமானாதிகரணக கர்மதாரையான்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பாணினி சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1-2-42 பாணினி சூத்திரத்துல வியாக்கரண சாஸ்திரத்துல இருக்கிறது. தத்புருஷ சமானாதிகரணக கர்மதாரைய அப்படின்னு பேர். ஒரே இடத்துல ரெண்டு தன்மையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஆதாரத்துல ரெண்டு குவாலிட்டிஸை வந்து ஈக்குவலா பார்க்கும்போது அதுக்கு பேர் வந்து கர்மதாரய சமாசம்னு பேர். சச்சிதானந்த பிரம்மத்துக்கு மேலேயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவித்திரமானவர் கூடவே ஆத்மாவாகவும் இருப்பவர் எவரோ, பவித்திரமாகவும் இருக்கார் ஆத்மாவாகவும் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி இருக்கிறவருக்கு பேரு பூத்தாத்மானு பேர். பூத்தனா பவித்திரமானவராகவும் இருக்கார், பவித்திரமாவும் இருந்துகிட்டு ஆத்மாவாவும் இருந்துகிட்டு இருந்தா அவருக்கு பேரு பூத்தாத்மா அப்படின்னு கர்மதாரைய சமாசத்துல மீனிங் எடுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியா சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, கேவலோ நிர்குணஸ்ச, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கேவலம் நிர்குணமா இருக்கின்றார். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா நிர்குணமா இருக்கார் சுவாமி. ஏன் அப்படின்னா குணம் வந்தாதான் அது வந்து பவித்திரம் அப்பவித்திரம் ஆயிடுது. ரஜோ குணமோ தமோ குணமோ அதே வந்து வேற ஏதாவது ஒரு குணம் கலந்துச்சு அப்படின்னா குணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் கெட்டு போறான். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல இந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? இந்த பரமாத்மா வந்து நிர்குணமா இருக்கார். அதனால அவர்கிட்ட நாம ரூப குணங்கள் ஒண்ணும் இல்ல சாமி. அந்த நாம ரூப குணங்கள் இல்லாம இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எந்த தோஷங்களும் இல்ல, பரிசுத்தமானவரா இருக்கார். இந்த தேகம் மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாம் என்னது? திரிகுணாத்மகம், அதனால தோஷத்தை உடையது. ஆனா பரமாத்மாட்ட குணங்களே இல்லாதவர், அதனால அவர் எப்பவுமே சுத்தமானவர், நித்திய சுத்தமா இருக்கிறவர், பவித்திரமானவர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு கேவலோ நிர்குணஸ்சன்றது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல மந்திரத்துல இருக்கிறது 6:11 இருக்கு. ஏகோ தேவஹ சர்வபூதேஷு கூட்டஹா. அந்த தேவன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுது ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூட்டஹா. அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? எங்கேயோ தேடாதீங்க. வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஓகார்னு மேல பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். ஓகாடுன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட நெஞ்ச தொட்டு ஓகாடு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்ப நீங்க வேதாந்தம் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கார். அப்ப என்ன பண்ணணும்? பகவானே அப்படின்னும் போது கண்ணை மூடி உள்நோக்கி பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க பாக்குறீங்க, புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த தேவன் எங்க இருக்காரு? ஏகோ தேவக, ஒரே தேவன் தான் அந்த பரமாத்மா. சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகள்லையும் கூட்டஹா, ரொம்ப ரகசியமா இருக்காராம். எங்கப்பா ஒளிஞ்சிருக்கார்? ஹிருதயத்துல. எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நான் 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 ஸ்புரணமா அவர் தான் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கார், ரகசியமா இருக்கார். ஹிருதய குகையில சொல்லியிருக்கு. ஹிருதய குகை,
எவ்வளவு பெரிய இடம்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, அங்குஷ்ட மாத்திர புருஷக. நம்மளுடைய ஹிருதயமே ஒரு கைப்பிடி அளவு தான். அந்த ஒரு கைப்பிடி அளவுக்குள்ளார இந்த சாமா அரிசி மாதிரி சின்னோண்டு அரிசி, கடுகளவு ஒரு சின்ன அரிசி இருக்கு, சாமா சாவல்னு சொல்லுவோம். அந்த அரிசி அளவு தான் பாத்தீங்கன்னா ஹிருதய ஆகாசமா. அந்த ஹிருதய ஆகாசத்துல இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ரகசியமா இருக்கார, யாரும் பார்க்க முடியல. அனோரணியான் மகத்தோ மகியான், அணுவுக்கும் அணுவா உள்ள ரகசியமா இருக்கார். அது மட்டும் இல்ல, அப்படி இருக்கவர் எப்படி இருக்கார்? சர்வ வியாபி. ஐயோ, அப்ப அல்பமா சுவாமி, ரொம்ப ரகசியமா ஹிருதயத்துல சின்னோண்டா இருக்காரே அப்படின்னா, இல்லப்பா, அவர் தான். நீ அங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ உனக்கு நடக்குதோ அப்ப தெரிஞ்சிடும். அவரிடத்துலதான் இந்த மொத்த ஜகத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த ஜகத்தையும் வியாபிச்சு அவர் தான் இருக்கார். அவரோட ஏக்க அம்சத்துலதான் இது எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வ வியாபி அவர். அது மட்டும் இல்ல, சர்வ பூத்தாந்தராத்மா, எல்லா பூத்தங்களுக்கும் அந்தராத்மாவா நான் 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 அப்படின்னு எல்லா ஜீவராசியும் சொல்லுதே, அந்த ஆத்மாவா அவர் தான் இருக்கார். அப்படி சொல்லிட்டு அவர் எப்படி என்ன பண்றார், வேலை என்ன? நான் சொல்றேன்ல, வெளியில டோட்டலா பார்த்தோம்னா நிர்குண நிராகாரம் பிரம்மம். அவரையே ஹிருதயத்துல சொல்லும் போது அவருக்கு பேரு என்ன பேர் வந்துருது? அந்தர்யாமி. ஈஸ்வரன் என்னவா இருக்காருன்னு கேட்டா, என்னுடைய தேகத்துல ஹிருதயத்துல அந்தர்யாமியா இருக்கார். இருந்துகிட்டு என்ன பண்றார்? கருமாத்யக்ஷா. மந்திரம் அற்புதமான மந்திரம். இந்த 6:11 இந்த மொத்த மந்திரங்கள்லயும் இந்த ஒரே ஒரு மந்திரம், சகுணம் நிர்குணம் எல்லாத்தையும் சொல்ற ஒரு மந்திரம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கிளாஸான மந்திரம் இதுதான், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல. அவர் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, கர்மாத்யக்ஷா. இந்த மொத்த இப்ப திரும்ப நமக்கு இந்த ரிப்பீட்டேஷன் வரப்போகுது இந்த ஸ்லோகம், இந்த மந்திரம். கர்மாத்யக்ஷகனா நம்ம பண்ற எல்லா புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் உள்ள இருந்துட்டு பாத்தீங்கன்னா அத்தியக்ஷகனா சூப்பர்வைசிங் பண்றதுன்னு அர்த்தம். அவர் தான் பண்ணு 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 நல்லா பண்ணு நல்லா பண்ணி. இது கேட்கறியா? வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கியா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் நல்லா கேளு, அதையும் பார்த்துட்டு இருக்காரு. தூங்குறியா? நல்லா தூங்கு நல்லா தூங்கு. பொய் சொல்றியா? நல்லா பொய் சொல்லு. இன்னொருத்தரை ஹர்ட் பண்றியா? நல்லா பண்ணு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படின்னு நம்ம பண்ற புண்ணியம் பாப்போம் எல்லாத்தையும் என்ன பண்றார்? அத்தியக்ஷனா இருந்துகிட்டு, சூப்பர்வைசரா இருந்துட்டு பாக்குறார். அது மட்டும் இல்ல, சர்வ பூதாதிவாசக, எல்லா பூத்தங்களுக்கு உள்ளாரையும் அதிவாசம் பண்றவர். நமக்குள்ளார அவர் இருக்காரு, நமக்கு தெரியவே இல்லை. அவர் தான் உள்ள இருந்துட்டு வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். வாசனாது வாசுதேவசிய வாசிதம் புவனத்திரயம் சர்வபூத்த நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரப்போகுது பின்னாடி. எல்லா ஜீவராசிகள்லையும் வாசம் பண்றவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரமாத்மா தான் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த சரீரம்லாம் அவருக்கு வீடு, எல்லா சரீரங்களும் அவருக்கு வாசஸ்தலமா இருக்கு, எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார். சாட்சி இப்ப வரப்போகுது திரும்பவும். சாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு பட்சபாதமும் இல்லாம எல்லா ஜீவராசியும் மேல கீழே அப்படிலாம் எதுவும் இல்லாம எல்லாத்துக்குள்ளாரையும் பாத்தீங்கன்னா வெறும் பார்வையாளனா இருக்கார், திரஷ்டாவா இருக்கார். சேதா சைத்தன்யமா இருக்கார். கேவலோ வெறுமனை ஏக்கமா இருக்கார். கூட யார் இருக்கா? நிர்குணஸ்ச. மந்திரம் முடியும் போது லாஸ்ட் சொல்லுது, வாஸ்தவத்துல அவரோட சொரூபம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணம், நிர்குண நிராகாரம். உள்ளுக்குள்ளார வெறும் அறிவா சைத்தன்யமா பிரகாசமா அவர் இருக்கார் அப்படின்னு முடியுது. அப்ப நிர்குணத்துல பாத்தீங்கன்னா குணத்தோட சம்பந்தம் இல்லை. எப்ப தோஷம் வரும்? இந்த 3 குணங்களுடைய மாயா சேர்ந்தா குணம். ஆனா 3 குணங்கள் அவர் இடத்துல சுரூபத்துல வாஸ்தவத்துல இல்லை. அப்ப ஜீவ திருஷ்டியில இருந்து பார்த்தா நம்ம என்ன பார்க்கிறோம்? பிரம்மத்தை ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா தேகம் இருக்குல்ல, நமக்கு இந்த ஜெகத்தை பார்க்கிறோம்ல. அப்ப பிரம்மத்தை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மன்ற வார்த்தை எங்கேயுமே விவகாரத்துல பயன்படுத்தவே மாட்டோம். என்னோட குருநாதர், என்னோட ஆச்சாரியார் யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சுத்த நிர்குணம் பாத்தீங்கன்னா எப்போ அனுபூதி விஷயம். அது தானாதான் அதை அனுபவம் பண்ண முடியும், அதை சொல்ல முடியாது, வாக்குக்கு எட்டாதது. அப்ப வெளியில பேசும்போது நம்ம என்ன பேசுறோம்? இந்த ஜெகத் இருக்கு, ஆமா. என்னுடைய தேகம் இருக்கு, ஆமா. இதெல்லாம் எனக்கு தெரியுது இல்ல, ஆமா தெரியுது. அதுக்கு ஏதோ ஒரு காரண கருத்தா இருக்கணுமா, ஆமா. அது யாரு அப்படின்னா அந்த பிரம்மம் தான் மாயையோடு சேர்ந்து இந்த ஜெகத்தா பரிணமிக்கிறார், இந்த ஜெகத்தை கிரியேட் பண்றார். அப்ப நம்ம பேசும் போதெல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் பேசுறோம். ஆனா அவரோட வாஸ்தவ சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயை இல்லாதவர்.
என் கண்ணுல மாயை இருக்கிறதுனால நான் அவரை ஈஸ்வரன்னு சொல்றேன். என் கண்ணுல இருக்கிற அந்த திருஷ்டி போயிடுச்சு அப்படின்னா என்ன நான் நிர்குணம்னு எப்ப அறியறனோ அப்ப அவரையும் நான் நிர்குணம்னு அறிய முடியும். அப்ப அதனால வாஸ்தவத்துல அவரோட சுரூபம் நிர்குணம், அவர் மாயை இல்லாதவர், சுத்த பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்காக தான் ஆச்சாரியார் 6:11 ஸ்வேதாஸ்வத்திர மந்திரத்தை கேவலோ நிர்குணஸ்சன்னு சொல்றார். கேவலம்னா என்ன அர்த்தம்? ஏக்கமே அத்வித்தியமா தனிச்சு இருக்கிறவர்னு அர்த்தம். மாயா இல்ல, மாயா இல்லாம இருக்கிறவர்னு அர்த்தம். இது ஸ்ருதேகே. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் குணோபராக ஸ்வேச்சதாக ஸ்வேச்சாத்தக புருஷஸ்ய இது கல்பியதே. சரி, அப்போ அவர் ஏன் அந்த குணத்தோட சேர்ந்து இந்த கிரியேஷன்லாம் பண்ணும்போது ஈஸ்வரன் ஆனார்? கேள்வி வருது இல்ல. நிர்குணமா இருக்கிறவர் நிர்குணமாவே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த குணத்தோட அவருக்கு உண்டாகிற உபராகம்னா பற்று. அம்பாலோட பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு பாகத்தை உமையொரு பாகன் கொடுத்தாரு, தன்னுடைய ஒரு பாகத்தை அவர் எப்ப கொடுத்தார் சுவாமி அப்படின்னா ஸ்வேச்சாத்தக அந்த நிர்குண பிரம்மத்துக்கு பாத்தீங்கன்னா இச்சையினால அவர் இஷ்டப்பட்டா வாமா அப்படின்னு கூப்பிட்டுப்பார், அவர் இச்சை இல்லைன்னா போமான்ருவார். இப்ப அது மாதிரிலாம் சொல்ல முடியுமா? நம்ம பாத்தீங்கன்னா அது மாதிரிலாம் சொல்ல முடியாது, டைவர்ஸ்லாம் வாங்க முடியாது, பெரிய ப்ராசஸ் நடக்குது. அப்போ பாத்தீங்கன்னா பரமாத்மா அப்படிலாம் இல்லை. எப்போவாது கிரியேஷன் பண்ணணும்னு அவருக்கு தோணுச்சு அப்படின்னா வா அப்படின்னா மாயை கூட்டி வச்சுக்கிட்டு கிரியேஷனை பண்றார். இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு சுதந்திரமா இருக்கார். அப்ப தன்னுடைய இச்சைப்படி பாத்தீங்கன்னா குணத்தோட அவருக்கு சம்பந்தமானது. உபராகம்ன்றதுக்கு அர்த்தம் சம்பந்தம். குணத்தோட சம்பந்தம் அவருடைய ஸ்வேச்சாத்தக தன்னுடைய இச்சை பிரகாரம் நடக்கிறது. புருஷனுடைய ஆத்மாவினுடைய இச்சைப்படி இந்த குணத்தோட சங்கம் நடக்குது அப்படின்னு கல்பிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் இந்த முதல் நாமம் பூர்த்தியாகுது, பரிசுத்தமானவர், பூத்தாத்மா அப்படின்னு. சுவாமி இதுக்கு ஏதாவது கீதா ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீதா ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயம் இல்லை 9வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா 17 9:17 போட்டு 9:17 பார்த்தீங்கன்னா பிதாகமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமஹ வேத்யம் பவித்ரமோங்காரஹ வேத்யம் பவித்ரமோங்காரஹ ரிக்ஸாம யஜுரேவச்ச. அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அறியத்தக்கவன். வேத்யம் பவித்திரமோங்காரக, பவித்திரமானவைகளில் நான் ஓங்காரமாயிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். பவித்திரமானவைகளில் நான் ஓங்காரமாயிருக்கேன். அப்ப அந்த ஓங்காரத்தை சொல்ல 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 என்ன கிடைக்கும்? நமக்கு பவித்திர தன்மை கிடைக்கும். பகவான் பார்த்தீங்கன்னா ஓங்காரமா பவித்திரமானவரா இருக்கார். அதுக்காக தான் ஓங்காரத்தை சொல்லுங்கன்னு சொல்றது. உள்ள இருக்கிற ராகத்வேஷம் எல்லாம் போகும், உள்ள இருக்க சங்கல்பங்கள் எல்லாம் நிர்மூலமாகும். நம்மளை பார்த்தீங்கன்னா பரிசுத்தப்படுத்தக்கூடியவர் அந்த பரமாத்மா, ஓங்கார சுரூப்பியா இருக்கிறவர் அப்படின்னு 9:17 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த நாம அப்ப ஞாபகத்துக்கு வரணும். பூத்தாத்மா அப்படின்னா பரிசுத்தமானவர். அது அப்புறம் பரமாத்மா ரெண்டாவது. இந்த இதுல நாமம் பார்த்தீங்கன்னா 11வது நாமம் பரமாத்மா. இந்த ஸ்லோகத்துல 2வது நாமம். மொத்தமா பார்க்கும்போது 11வது நாமம் பரமாத்மா. பரமஸ்ச அசௌ ஆத்மாச்ச இதி பரமாத்மா. பரமஹாச்ச அசௌ ஆத்மாச்ச இதி பரமாத்மா. வித்பத்தி சொல்லியாச்சு. பரமக அப்படின்னா என்ன அர்த்தம்? காரியகரண விலக்ஷணம், காரியகாரண விலக்ஷணம் அப்படின்னு போட்டிருக்கார். இந்த பரமன்ற சப்தம் இருக்கு பார்த்தீங்களா, பரமன்ற சப்தம் மேலானது அப்படின்னு ஒரு அர்த்தம். மெயின் எது மேலானதா இருக்கோ அது பார்த்தீங்கன்னா உபரி வர்த்ததே, அது ஒன்றுத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு மேல இருக்கு அப்படின்னா பரமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னுடைய குருநாதர் எனக்கு மேல இருக்கார், என்னோட ஆச்சாரியார் எனக்கு மேல இருக்கார், அவங்கள காட்டிலும் மேலா இருக்கிற ஒரு ஈஸ்வரன் மேல இருக்கார் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா மேல மேல நம்ம சொல்லிட்டே போலாம். அப்ப பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் மேலா இருக்கிறவர் எவரோ அவர் தான் பரமன்ற சப்தத்துல சொல்லக்கூடியவர். 3 அர்த்தம் வரும். பரமன்றதுக்கு அர்த்தம் மேலான, 2வது அர்த்தம் பார்த்தீங்கன்னா உத்கிருஷ்டன்னு 2வது அர்த்தம். உத்கிருஷ்ட அப்படின்னா ரொம்ப பெஸ்ட், சிறந்தன்னு அர்த்தம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா நிரப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒப்பில்லாதவர் அப்படின்னு அர்த்தம்.
ஒப்பில்லாதவர். ஒப்பில்லாதவர் அப்படின்னா என்ன பண்ணோம், எந்த ஒண்ணுத்தோடையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணவே முடியாதவர். இந்த 3 அர்த்தங்கள் பரமன்ற சப்தத்துக்கு அர்த்தம் வந்துடும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரமஸ்ச, பரமமாகவும் ஆத்மாவாகவும், அவர்தான் ஆத்மாவா இருக்கார். அப்படி இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேர் பரமாத்மா அப்படின்னு பேர். பரம ஆத்மா, பரமாத்மா. பரம ஆத்மானா மேலான சூக்ஷ்மமான மிகவும் சிறந்த ஆத்மா. அப்படி இருக்கிறவர் ஒப்பில்லாதவர், அவருக்கு பேர் பரமாத்மா. யாரு அப்படி இருப்பா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா காரிய காரண விலக்ஷணம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நச்சிகேதஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறான். முதல் அத்தியாயத்துல கேள்வி கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, எனக்கு வந்து பகவானை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா இவன் கேட்கிறான், அந்யத்திர தர்மாத் அந்யத்திர அதர்மாத் அந்யத்திர கிருதா கிருதாத் யோ பஷ்யதி தத்வத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம், ஃபேமஸான மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அந்யத்திர பூதாச்ச பவ்யாச்ச யத் பஷ்யதி தத்வத அப்படின்னு ஒரு மந்திரம். அதுல கேள்வி கேட்கும் போதே சொல்றான், எது வந்து பாத்தீங்கன்னா அந்நியத்திர தர்மாத், பரமாத்மா எப்படி இருக்கார் அப்படின்னா தர்மத்துக்கு அந்நியமா இருக்கார். அந்நியத்திர அதர்மாத், அதர்மத்துக்கும் அந்நியமானவரா இருக்கார். அதே மாதிரி அந்நியத்திர பூத பவ்யாச்ச, அவர் கடந்ததற்கு வேறாக இருக்கார், இனி வரக்கூடியத்துக்கு வேறா இருக்கார், நிகழ்காலத்துக்கு வேறா இருக்கார். நம்ம எதையெல்லாம் இந்த 3 காலத்திலையும் இருக்குன்னு பாக்குறோமோ அதுக்கெல்லாம் வேறா அவர் இருக்கார். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்நியத்திர கிருதா கிருதாச்ச, எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்ட காரியமா இருக்கோ, இந்த ஜகத்து மொத்தமும் காரியம், மொத்தமும் காரியம். யாரு பண்ணது? இந்த மாயா பண்ணுச்சு. காரணம் எது? மாயா. அப்ப காரியத்துக்கு வேறானவர், இந்த ஜகத்துக்கு வேறானவர். காரணம் எது? மாயா. மாயா தத்துவத்துக்கும் வேறானவர். அப்ப காரிய காரணத்துக்கு வேறா எவர் இருக்காரோ, ஜகத்துக்கும் ஜகத்துக்கு காரணமா இருக்கிற மாயைக்கும் வேறா எவர் இருக்காரோ அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மான்னு பேரு. அப்ப பரமாத்மா வந்து நச்சிகேதஸ் கேட்கறது தான், யார் வந்து பாத்தீங்கன்னா காரண காரியங்களை தாண்டினவரா இருக்காரோ அவர்தான் பரமாத்மா அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. காரிய காரண விலக்ஷணம். காரியம் இந்த மொத்த ஜகத்தும், காரணம் இந்த ஜகத்தை பண்ணின மாயா, இந்த ரெண்டுத்துக்கும் வேறானவர். அக்ஷராத்து பரத பரக, காரணம்னு சொல்லக்கூடிய அக்ஷர தத்துவத்தையும் கடந்தவர் அப்படின்னு உபனிஷத்து மந்திரம் சொல்லுது. அதுதான் இங்க சொல்ற. விலக்ஷணம்னு என்ன அர்த்தம்? இந்த காரண லட்சணமும் அவர்கிட்ட இல்ல, காரிய லட்சணமும் அவர்கிட்ட இல்ல. அப்ப யாரு எப்படி இருக்காரு அவரு அப்படின்னா நித்திய சுத்த முக்த, நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவகா. அந்த பரமாத்மா எப்படி இருக்காருன்னா நித்திய சுத்தமா இருக்கார். வெறும் சைத்தன்யம், வெறும் உணர்வு மாத்திரம், வெறும் கான்சியஸ்னஸ். அதனால அவர் நித்திய சுத்தமா இருக்கார். நித்திய புத்த, வெறும் சைத்தன்யம், அறிவா இருக்கார். அதனால அவர் நித்திய அறிவு சுரூபமா இருக்கார். நித்திய முக்த சுபாவம், அவருக்கு மாயின்னு ஒண்ணு வரவே இல்லை, பந்தம்னு ஒண்ணு வரவே இல்லை. அதனால நித்தியமா சதா காலமும் அவர் கான்சியஸ்னஸா லிபரேட்டடா இருக்கார். நித்திய முக்த சுபாவமா இருக்கார். அவருடைய சுபாவமே இதுதான், நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட லட்சணம். அப்ப பரமாத்மான என்ன அர்த்தம்? காரண காரியங்களுக்கு வேறானவர், கூடவே வந்து பாத்தீங்கன்னா மேலானவர், அப்புறம் சூக்ஷ்மமானவர், அப்புறம் உத்கிருஷ்டமானவர். இதெல்லாம் லட்சணம் சொன்னீங்க அப்படின்னா பூரணமா வந்துவிடும். நித்திய சுத்த புத்த முக்த சுபாவா பரமாத்மா. நம்மளே தெரியுமே, நம்மளை பத்தி என்ன சொல்லணுமா என்ன? நமக்கெல்லாம் தெரியுமே சாமி, எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு சாமி. அப்ப என்ன இருக்கும், நம்மளெல்லாம் எப்பவுமே ப்ராப்ளத்தோட இருக்கோம். அப்ப இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்த சுபாவம் ஆகலை. நம்ம காரியத்துக்குள்ளாரையே மாட்டிக்கிட்டு இருக்கோம், காரணத்துக்குள்ளாரையே மாட்டிக்கிட்டு இருக்கோம். தலைவலி, ஏன் தலைவலி வந்துச்சு, ஏன் தலைவலி வந்துச்சு, தலைவலி வந்துச்சு சனிய உடுங்களா, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? காரண காரியத்துக்குள்ளாரையே சுத்திக்கிட்டே இருக்கோம். ஏன் அவர் நிற்கிறாரு, ஏன் இப்போ ஏன் சில்னஸ் இப்படி இருக்கு, என்ன கிளைமேட் ஏன் இப்படி மாறி போச்சு, ஏன் மழை பெஞ்சுது, ஏன் வெயில் அடிச்சுது, ஏன் அப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது. ஒரே எதை பார்த்தாலும் இதே தான். ஒன்று காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம்,
இல்லை நான் காரணத்தை பற்றி பேசணும். ஐயோ கொஞ்சம் ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும், பணம் வேணுமே அப்படின்னு காரணத்தை குறித்து பணத்தை வச்சு யோசிப்போம். பணம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், என்ன வாங்கலாம் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் பார்த்துக்கிட்டே இருப்போம், எது வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு. விண்டோ ஷாப்பிங் போனால் எது வாங்கலாம் அப்படின்னு. பணம் இல்லைன்னா பணத்தை பற்றி சிந்திப்போம், பணம் இருந்துச்சுன்னா பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஒன்று காரணத்தில் இருப்போம், தலைவலி வந்துச்சுன்னா என்ன காரணம்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். தலைவலி வரல அப்படின்னா சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். தலைவலியை ஏற்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்போம் நம்ம. அப்போ நம்ம இந்த மொத்த ஜெகத்தும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாண்டூக்கிய காரிக்கால சொல்கிறது நான் சொல்கிறேன். மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது, இந்த மொத்த ஜெகத்தும் கர்மா தியரி சொல்கிறோமா சுவாமி? நான் திரும்ப உங்களுக்கு கர்மா தியரி தானே சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த கர்மா தியரி என்னன்னு கேட்டிங்கன்னா காரண காரிய பாவம் அப்படின்னு பேர். இந்த காரண காரிய பாவத்துக்குள்ளார நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், காரணத்திலையும் காரியத்திலையும் சுற்றிக்கிட்டே இருக்கோம். இந்த காரண காரியத்துலேருந்து வெளியில் வரணும்னா என்னது, நான் பார்க்கிறவன். இதுதான் வாஸ்தவம். எது நடந்தாலும் பாருங்கன்னு சொல்கிறேன்ல, அதுக்குள்ள அபிப்பிராயத்துக்கு போகாதீங்க. நடந்துச்சு ஆகுது அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணவே கூடாது. அப்படி விசாரம் பண்ணினீங்கன்னா காரண காரியத்துக்குள்ளார வந்துடுவீங்க. ஏன் நடக்குது தெரியுது, காணல் ஜலம் மாதிரி தெரியுது, சொப்பனம் மாதிரி தெரியுது, அவ்வளோதான். அது ஏன் எதுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு போனீங்கன்னா திரும்ப வெளியில் வரமாட்டீங்க. அதனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் காரண காரியத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு ஆள் காரண காரியத்துக்கு வெளியில் இருக்கார். யார் அப்படின்னா அந்த திரஷ்டான்னு சொல்லக்கூடிய ஆத்மா. அந்த ஆத்மா இந்த காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கார். அதனால அவருக்கு பேர் பரமாத்மா அப்படின்னு பேர். சரியாச்சா? இது அப்புறம் 12வது நாமம். இதுல பார்த்தீங்கன்னா 3வது நாமம்னு பேர். முக்தானாம் பரமாகதி. முக்தர்களுடைய பரமகதி அப்படின்னு என்ன அர்த்தம்? முக்தானாம் பரமாகதின்னு என்ன அர்த்தம்? முக்தர்களுக்கு மேலான பரமகதி. நான் பரமன என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன்? ஒப்புயர்வற்ற, ஒப்பில்லாத அப்படின்னு பேர். எந்த கம்பேர் பண்ண முடியாத ஒரு கதியாக இருப்பவர். 8வது சாப்டர்ல நம்ம இதை தான் பார்க்க போறோம். இதை தான் நம்ம 12வது நாமத்தை தான். இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 அர்த்தம் எடுக்கணும். சாயுஜ்ய பதவியும் பார்த்தீங்க அப்படின்னா முக்தர்களுடைய பரமாகதிகை அப்படின்னா முக்தர்கள் சென்று அடையக்கூடிய, கிரமமுக்தியை அடைகின்றவர்கள் சென்று அடையக்கூடிய மேலான கதி. கிரமமுக்தின்னு என்ன அர்த்தம்? 8வது சாப்டர் பகவத்கீதையில சொல்றோம். உபாசனை, ஓங்கார உபாசனை பண்றவங்க, சகுன ஈஸ்வரனை உபாசனை பண்றவங்க அவனோடு போய் கலந்து போய் இருக்கிற இடம், திரும்ப வருவதில்லை. அந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாயுஜ்ய பதவி அப்படின்னு பிரம்மலோகத்துல சாயுஜ்ய பதவின்னு பேர். அப்போ இங்கிருந்து யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்தியை அடைகிறார்களோ, கிரமமுக்தியை அடைகிறார்களோ, அவர்கள் அடையக்கூடிய மேலான ஸ்தானம் எதுவோ அதுதான் முக்தானாம் பரமாகதி அப்படின்னு பேர். அதே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இங்க இருக்கும் போதே அகம் பிரம்மாஸ்மின்னு நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்களோ, எதுல எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க? அந்த பிரம்மத்துல. அப்ப அந்த பிரம்மம் பார்த்தீங்கன்னா ஞானி புருஷ ஜீவன் முக்தர்களுக்கு இங்கேயே அடையப்படுறதா இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா உபாசகர்களுக்கு, சாயுஜ்ய முக்தி அடைகிறவங்களுக்கு பிரம்மலோகத்துக்கு போய் அடைய வேண்டியதா இருக்கு. இந்த 2 பேத்துக்கும் ஸ்தானமா இருக்கிறது எதுவோ அந்த பிரம்மம் தான் பார்த்தீங்கன்னா முக்தானாம் பரமாகதி, முக்தர்களுக்கு மேலான அடையக்கூடிய கதி அப்படின்னு சொல்லப்படுது. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. முக்தானாம்னா என்ன அர்த்தம்? பரமா. முக்தானாம்னா முக்தர்களுக்கு. பரமா அப்படின்னா ஆச்சாரிய சொல்லிட்டார், உத்கிருஷ்டாக்கு இன்னொரு அர்த்தம் தான் பிரகிருஷ்டான்னு போட்டார். பிரகிருஷ்டானா மிகவும் சிறந்த, மிகவும் பெஸ்டான கதி. கதி அப்படின்னா கந்தவியம் கதி, சென்று அடையக்கூடியது. 2 அர்த்தம் இருக்கு. கதி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தியர்த்த தாத்துக்கள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வியாக்கரணத்துல கத்தியர்த்த தாத்துக்கள் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 300-400க்கு மேல இருக்கும் போல இருக்கு. ஏகப்பட்ட இது பார்த்தீங்கன்னா தாத்துக்கள், நிறைய தாத்துக்கள். கத்தி அர்த்தம். கத்தி அர்த்த தாத்துக்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்தம் எத்தனை அர்த்தம் இருக்கு அப்படின்னா பிராப்தி, ஞப்தி, அப்புறம் கதி. 3 அர்த்தம் சொல்லுவோம். 3 அர்த்தம் சொல்லும்போது அவர் அடைஞ்சார் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அடைஞ்சார்னு இருக்கு. பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம.
தைத்திரியத்தை ஒரு மந்திரம் வருது, என்னன்னு கேட்டினா பிரம்மத்தை அறிந்தவர்கள் பரத்தை அடைகிறார்கள் அப்படின்றது. அடைகிறார்கள்னு அதுக்கு வந்து கத்தியர்த்த தாத்து. அப்போ எங்கெல்லாம் கத்தியர்த்த தாத்து இருக்கோ நீங்க கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். அடைகிறான் அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவன் அந்த பரமாத்மாவை அடைகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா போய் அடையிறதுன்னு அர்த்தம் இல்லை, போய் அடைதல் வேற. அப்போ கத்தியர்த்த தாத்துக்கு அடைதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அறிதல் அப்படின்னு ஞப்தின்னு சொல்லுவோம். ஞப்தி, பிராப்தி, கதி. ஞப்தினா அறிதல், அடைதல், அறிதல். அடைதலா சென்று அடைதலா இருக்குன்னா அது கிரமமுக்தி. இங்கிருந்து இறந்த பிறகு பிரம்மலோகத்துக்கு போய் அந்த சாயுஜ்ய பதவியை, என்னது கைலாயம் வைகுண்டம், அதை அடைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் பிராப்தி பண்றது, இங்கிருந்து போய். அதே நேரத்தில் அந்த பரமாத்மாவா தான் நான் இருக்கேன் அப்படின்னு இங்கேயே ஒருத்தர் அறிஞ்சார் அப்படின்னா, சர்வம் பிரம்மமயம், நானும் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அறிஞ்சார்னா அதையும் அடைதல் தான் சொல்லுவோம். ஆனா மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் தான், பிரம்மவித் ஆப்னோத்தி தான். ஆனா ஆப்னோத்திக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா போய் அடையிறது இல்ல, இங்க இருக்கும் போதே அறிதல், ஞப்தி அர்த்தம் எடுக்கணும். அப்புறம் கத்தினா செல்லுதல்னு அர்த்தம், போறது. அப்போ இந்த இடத்துல வந்து நான் அதனால தான் சொல்றேன், இந்த இடத்துல 12வது இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்திக்கான சாதனத்தை சொல்லுது. அதனால தான் ஆச்சாரியார் கொட்டேஷன் கொடுக்கும்போது 8வது அத்தியாயத்தோட கொட்டேஷன் கொடுக்குறார். அப்போ யாரெல்லாம் ஓங்கார உபாசனை பண்ணி அந்த ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரம பிரேம ரூபமா வச்சு பார்த்து பக்தி பண்றாங்களோ, நல்ல உபாசகர்களா இருக்கிறாங்களோ, நாளையிலிருந்து அதுதான் ஆரம்பிக்க போகுது. கீதால 8th சாப்டர் ஆரம்பிக்க போகுது. கிரமமுக்தி சாதனம் தான் பண்ண போறோம், பார்க்க போறோம் இனிமே. அப்போ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலான கத்தியாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், கத்திர்னா என்ன அர்த்தம்? கந்தவ்யா, கந்தவ்யா அப்படின்னு பேர், அடைய யோக்கியமானது. யாரெல்லாம் உபாசகர்களா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அடைய யோக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமபதம். போய் அடைய வேண்டியதா இருக்கிறே அந்த பரமபதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலான பதம் பரமபதம், அதுதான் அடைய யோக்கியமானது. அதுக்கப்புறம் கந்தவ்யா தேவதா. தேவதான என்ன அர்த்தம்? நம்ம சிவபெருமானோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், என்னோட இரும் இந்த நல்ல கேபி இவர் தானே கத்தினா செல்லுதல், பிராப்தினா அடைதல், ஞப்தி அப்படின்னா அறிதல். கத்தி சென்றுதானே அடைவீங்க, எங்கேயாவது அடையணும் அப்படின்னா சென்று அடைவீங்க. கத்வா பிராப்னோதி, சென்று அடைதல். அப்ப இங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு போகிறது, போய் அடைகிறது. அதே நேரத்தில் ஞப்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிதல். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா உபாதிகளை எல்லாத்தையும் இது நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு தானா பிரம்மஸ்வரூபமா தன்னையே அறிதல், தன்னிடத்திலேயே தன்னையே நிற்கிறது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஜீவன் முக்தி ஆகிறது. அங்கே எங்கேயும் போறது இல்லை, போக்குவரவு இல்லாத நிலையை அடைகிறது. அத்திரைவ சமவினியந்தே, அவனுடைய தஸ்ய பிராணன உத்கிராமந்தி மந்திரங்கள் பிருகதாரண்யத்தில் இருக்கு. அவனுடைய பிராணன் எங்கேயும் கிளம்பி செல்வதில்லை. ஹிருதயத்திலேயே ஜீவன் முக்தன் என்ன ஆகிறான்? அவனுடைய பிராணன் இங்கேயே ஹிருதய ஆகாசத்திலேயே நசிஞ்சு போகுது. அவனுக்கு போக்கிடம் இல்லை, அவன் சர்வரூபமா பிரம்மமா ஆகின்றான் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் உபாசகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சிராதி மார்க்கம்னு நாளைக்கு பாடத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். அர்ச்சிராதி மார்க்கத்து வழியா அவன் என்ன பண்றான்? தேவலோகத்தை பிரம்மலோகம் வரைக்கும் சென்று அந்த பரமாத்மாவை அடைகின்றான். அந்த போற பாதையை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வியாக்கியானம் பண்ணுது, பிருகதாரண்யம் பண்ணுது. பிரம்மசூத்திரத்துல ஆச்சாரியர் இதை பத்தி நல்லா பாஷ்யம் பண்றார். எந்தெந்த எதெல்லாம் கிராஸ் பண்ணுவீங்க, எந்தெந்த லோக்கம்லாம் நடுவில் வரும், இதெல்லாம். அப்போ போய் ஒரு டெல்லியை போய் அடையிற மாதிரி, சென்னையிலேருந்து டெல்லி போய் அடையிற மாதிரி இங்கேருந்து அந்த பிரம்மலோகத்தை சென்று அந்த பரமபதம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைதல். அந்த வைகுண்டத்துக்கு பேர், கைலாயத்துக்கு பேர் தான் பிரம்மலோகம்னு பேர். அப்போ சென்று அடைதல்னால அதுக்கு என்ன பேர்? சாயுஜ்யத்தை அடைஞ்சிங்கன்னா நீங்கள் திரும்ப வரமாட்டீங்க. சாயுஜ்யத்தை அடைஞ்சு திரும்ப வரமாட்டீங்க. அதே நேரத்தில் சாலோக்கியம், சாரூப்பியம், சாமீபியம்னு 3 அதுக்கு கீழே இருக்கு. இந்த 3த்தை அடைஞ்சவங்க திரும்ப ரிட்டர்ன் புனராவர்த்ததை திரும்ப வருவாங்க. அதே நேரத்தில் சாயுஜ்யத்தை அடைந்தவன் திரும்ப வருவதில்லை.
அப்படின்னு ரொம்ப தெளிவா சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்தர்கள் சாயுஜ்ய பதவியை எதை அடையிறாங்க போய் அப்படின்னு கேட்டா, அங்க அடையக்கூடிய பரமபுருஷன் யாரு? வைகுண்டத்துல பரமபதமா அந்த இருக்கிற புருஷனுக்கு பேர் தான் பரமாகதி அப்படின்னு, சகுண ஈஸ்வரன் அங்க. அதுதான் இங்க சொல்லுது. இதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்றாரு, தேவதா கந்தவ்யா தேவதான்னு போட்டார். கந்தவ்யா தேவதான்னு என்ன அர்த்தம்? நான் எந்த தேவத்தையை உபாசிக்கிறேனோ அந்த தேவத்தையை தான் போய் நான் அடைய போறேன். அதுக்காக தான் நம்ம சொல்றோம், எனக்கு வந்து கிருஷ்ணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்ட தேவதா அப்படின்னா, நான் கிருஷ்ணரே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அடையக்கூடிய லோகம் என்னவா இருக்கும்? கோலோகம். நான் விஷ்ணு பகவானை சிந்தனை பண்ணிக்கிட்டே இந்த உயிரை விட்டேன் அப்படின்னா நான் அடையக்கூடிய லோகம் வைகுண்டம். நான் சிவபெருமானையே நினைச்சு உபாசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அடையிற லோகம் கைலாயம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மலோகம்ன்றது வந்து என்னன்னா அப்டிராக்ட் மாதிரி. யாரு எந்த உபாசனை பண்றாங்களோ அந்த தேவதையோட லோக்கமா தெரியும். நான் சிவனை உபாசிச்சேன்னா அந்த லோக்கத்துல சிவபெருமான் இருப்பார் பார்வதி தேவியோட. நான் வந்து விஷ்ணு உபாசிச்சேன்னா அந்த பிரம்மலோகத்துல எனக்கு எப்படி தெரியும்? அப்டிராக்ட் தானே, எனக்கு எப்படி தெரியும்? அங்க வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் லட்சுமியோட இருக்கிற மாதிரி தெரியும். இது மாதிரி அப்போ அந்தந்த தேவத்தை தான் என்னது? பரமாகத்தின்னு பேரு, கந்தவ்யா தேவதா. அது மட்டும் இல்ல, புனர் ஆவர்த்தி அசம்பவாத். நல்லா புரிஞ்சுங்க, புனர் ஆவர்த்தி அசம்பவாத், திரும்ப வராத நிலை. ஆவர்த்தினா திரும்ப சைக்கிளுக்கு வர்றது, ஆவர்த்தின்றதுக்கு அர்த்தம் திரும்ப வருதல். புனர் ஆவர்த்தி அசம்பவாத், திரும்ப வருதல் என்பது சம்பவிக்காத காரணம். அப்ப சாயுஜ்யம்னு பேர் இதுக்கு, பக்கத்துல எழுதிக்கலாம் சாயுஜ்யம். சாயுஜ்ய பதவியை அடைதல். சாயுஜ்யம் என்ன அர்த்தம்? அவரோடு ஒன்றிணைதல் அர்த்தம். அந்த பரமாத்மாவோட ஒன்றிணைகிறது. ஒன்றிணைதலுக்கு பேர் தான் சாயுஜ்யம்னு பேரு. அந்த இடத்துல சம்பவாத் தத்து கதஸ்ய இதி முக்தானாம் பரமாகதிகி. அதை அடைந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வருதல் வந்து அசம்பவிக்கவே முடியாது. ரீபர்த் இல்லவே. அதனால்தான் அதுக்கு பேர் என்ன பேர் சொல்றோம்? கிரம முக்தி. கிரம முக்தினா என்ன அர்த்தம்? இங்கிருந்து இறந்து இங்கிருந்து அந்த பிரம்மலோகத்துக்கு போய் அங்க இருந்து அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அங்க பிரம்மா இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவமசி அந்த மகா வாக்கியத்தை அங்க உபதேசம் பண்ணுவார். நீ அதுவா இருக்க அப்படின்னு. அங்க போன மாத்திரத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க பண்ண உபாசனையோட பலன் எல்லாம் அங்க கிடைக்கும். பரிசுத்தமான ஹிருதயம், எல்லாம் பவித்திரமா இருக்கும். எஸ் பாஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க பிரம்மா சொல்லுவார், நீ அதுவா இருக்க, நீ பிரம்மமா இருக்க. எஸ் பாஸ், நான் பிரம்மமா தான் இருக்கேன் பாஸ் அப்படின்னு அக்செப்ட் மட்டும்தான். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயே சுவாமியோட நீங்க உபாசனை பண்ணதுனால சுவாமியோட இருந்து அங்கேயே அந்த பிரம்மாவோட காலம் முடிகிற வரைக்கும் இருக்கிறது. அந்த பிரம்மாவோட காலம் முடிஞ்சோன அவருக்கும் முக்தி, உங்களுக்கும் சேர்ந்து உங்களுக்கும் முக்தி ஆயிடும். திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரவே வேண்டாம். அதனால அதுக்கு என்ன பேருனா கிரமமுக்தி அப்படின்னு பேரு. வேதாந்தம் வந்து நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க. வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் வேதாந்தம், ஐயோ பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாரி பேதத்தை வச்சு சொல்லுது. இங்க இருக்கும் போதே ஜீவன் முக்தி அடையறதுக்கு மிகப்பெரிய வைராக்கியம் வேணும். இந்த நாமரூபங்கள்ல வந்து பெரிய வைராக்கியம் வேணும். அப்ப நாமரூபங்கள்ல வந்து எனக்கு சாமி எனக்கு அந்த அளவு வைராக்கியம் பத்தல சாமி, நாமரூபம் எனக்கு எல்லாம் தெரியுது. அப்ப என்ன பண்ணு அப்படின்னா, இந்த எல்லா நாமரூபங்களும் ஈஸ்வரனா பாரு அப்படின்னு சொல்லுது. அடுத்த கேட்டகரி, எல்லாத்துக்கும் ஜீவன் முக்தி தன்மை வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப மோசமான நிலை. இது அப்படின்னா ரொம்ப துக்கமா அறிதலுக்கும் கஷ்டமானது எது அப்படின்னா எது? இந்த பிரம்ம ஜீவன் முக்தியா இந்த இடத்துலயே ஜீவன் முக்தி அடைகிறது. அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா உபாசகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறோம். வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்துன்ற சப்தமே வந்து பார்த்தீங்கன்னா 2 அர்த்தத்தை உடையது. உபனிஷத்துக்கு அர்த்தம் வெறும் சுத்த ஞானம் மட்டும் இல்லை. கட்டோபனிஷத்து அவதாரிக்கா பாஷ்யத்துல வந்து சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா பண்றார். உபனிஷத்துக்கு அர்த்தம் என்னப்பான்னு பார்க்கும்போது உபனிஷத்து இஸ் ஈக்குவல் டு ரகசியம்னு எழுதிடுறார். உபனிஷத்துனா என்ன அர்த்தம்? ரகசியம். எது ரகசியம்? உபாசனம். அந்த தேவதையை எப்படி உபாசனை பண்ணி அடையிறதுன்னு இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா உபாசனம். அப்ப வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல கடைசி சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லி 555வது சூத்திரம் பிரம்மசூத்திரத்தை சொல்லி முடிக்கும் போது இந்த கிரமமுக்தியை தான் சொல்லுது. நச்சப்புனராவர்த்தத்தைன்னு பிரம்ம இதுல இருக்கு, பிருகதாரண்யத்துல இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரமமுக்தியை பத்தி பிரம்மசூத்திரம் கடைசி சூத்திரம் அதை தான் சொல்லுது. வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்தியையும் சொல்லுது. ஒன்று கிரமமுக்தி,
இன்னொன்று ஜீவன் முக்தி. உபாசகர்கள் அடைகிறது கிரமமுக்தி. ஞானி புருஷர்கள், தீரர்கள், வைராக்கியத்தை உடையவர்கள் இங்கேயே அடைகிறது ஜீவன் முக்தி. அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கீங்கல்ல, வீட்டில் இருக்கீங்கல்ல, அதனால தான் நான் வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியே உங்களுக்கு சொன்னது ஓங்காரத்தை சொல்லுங்க, ஓங்காரத்தை சொல்லுங்கன்னு. ஏன் சொன்னேன் அப்படின்னா, சாகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓம்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா, உயிரை விட்டோம் அப்படின்னா அந்த கிரமமுக்தி அடையலாம், அந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியும், திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வர வேணாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு. ஆயிடுச்சா? அதுதான் இங்கே சொல்லுது. அப்போ ஆச்சாரியர் சொல்றார் 8:16 ஒரு கொட்டேஷன் சொல்றார். மாம் உபேத்தியது கௌந்தேய புனர்ஜென்மன வித்யதே. என்னை அடைந்தவர்களுக்கு, என்னைனா என்ன அர்த்தம்? நிர்குண நிராகாரம் இல்ல, சகுண சாக்காரமா இருக்கிற அந்த பகவான, விஷ்ணு பகவானை வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட தேவத்தை விஷ்ணுவோ இல்ல சிவனோ 2 மட்டும் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். வேதாந்திகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அந்தர்யாமி சிவபெருமான், இன்னொன்னு சூத்திராத்மா விஷ்ணு, ஒன்னு பஞ்சி ஒன்னு நூல், 2 வேற வேறையா? வேற வேற இல்ல, ஹரிஹர பேதம் இல்ல. அப்ப இந்த 2 தான் பிரதான தேவதைகள். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விராட், இந்த விஷ்ணு பகவானோட வேற வேற ரூபங்கள் தான். அதனால என்ன பண்ணணும், இந்த 2த்துல ஏதாவது ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா அதையே சிந்தனை பண்றது, சதா ஓங்காரத்தை அதை நோக்கியே பிரயோகிக்கிறது. அப்படி பிரயோகம் பண்றதுனால மாம் உபேத்திய, என்னை அடைந்து, உபேத்திய என்ன அர்த்தம்? என்னை சென்று அடைந்து, பிரம்மலோகத்துக்கு இறந்த பிறகு சென்றடைந்து, அரிச்சிராதி மார்க்கம் மூலமா சென்றடைந்து, புனர்ஜென்மன வித்யதே ஹே கௌந்தேய, ஏ கௌந்தேயனே, புனர்ஜென்மனா திரும்ப பிறத்தல் என்பது சம்பவிப்பதில்லை, கிரமமுக்தியை சாயுஜ்யத்தை அவன் அடைகின்றான் அப்படின்னு அர்த்தமாகும். இது பகவத் வச்சனம். இந்த விதமா பகவானோட வச்சனமானது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்தானாம் பரமாகதிகி. அப்ப முக்தானாம் பரமாகதிக்கு என்ன மீனிங் எடுக்கணும் அப்படின்னா, உபாசகர்கள் சென்று அடையக்கூடிய பரமபதம், பிரம்மலோகத்தில் இருக்கிற அந்த பிரம்மம், அதே நேரத்துல சகுண பிரம்மம் அது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஞானத்தினால சுத்த அத்வைத ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சாங்களோ அவங்க அடையக்கூடியது இங்கேயே பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். அந்த பிரம்மம் தான் கதி முக்தர்களுக்கு. அப்போ கிரமமுக்திக்கு சகுண ஈஸ்வரன், அதே நேரத்துல நிர்குண ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உடையவர்களுக்கு பிரம்மம், சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம், 2மே முக்தானாம் பரமாகதின்ற அர்த்தத்துல வந்துருது. அதுக்கப்புறம் அடுத்த இது 13வது நாமம். உங்களுக்கு தமிழ்ல வந்து சம்ஸ்கிருதத்துல எழுதியிருக்க பரமாத்மான்னு திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த பரமாத்மாவை எடுத்துருங்க, அவ்யயகான்னு தமிழ்ல கரெக்டா இருக்கு, சம்ஸ்கிருதத்துல இருக்கிறவங்க அதை திருத்திங்க. 13 வந்து பரமாத்மாவை அடிச்சிருங்க, அவ்யயகா. எப்படியோ தப்பு நடந்தது. அவ்யயகனா என்ன அர்த்தம்? தேய்வில்லாதவர் அப்படின்னு அர்த்தம். தேய்வில்லாதவர்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே ஒரே ஃபார்ம்ல இருக்காருன்னு அர்த்தம். ஒரே ஃபார்ம்ல இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவிகாரின்னு அர்த்தம். விகாரம் இல்லாதவர், மாறுபாடு இல்லாதவர், அவ்யயக தேய்வில்லாதவர் அப்படின்னு அர்த்தம். பாஷிகர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ந வியேதி ந வியேதி ந அஸ்ய வியயோ விநாசோ விகாரோ வா வித்யதே இது அவ்யயக. ஆச்சாரியர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டார். ந வியேதி இது அவ்யயக. லட்சணம் சொல்லும்போது ந வியேதி இது அவ்யயக. வியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாசம், தேய்வு. அது கூட நெகட்டிவ் போட்டீங்க அப்படின்னா நஞ்சு சமாசம்னு சொல்லுவோம். நெகட்டிவ் போட்டீங்க அப்படின்னா அவ்யய, தர்ம அதர்ம. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து விய கூட ஒரு ஆ போட்டீங்கன்னா அவ்யய. வியம்னா நாசம், தேய்வு. அது இல்லாதவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்யய. அவ்யயம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்றோம்? ஒரு அர்த்தம் விநாசம்னு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அர்த்தம் விகாரம்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு டேபிள், நான் மரத்துக்கு ஒரு உட்டன் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போட்டு வச்சிருக்கேன். அந்த உட்டன் டேபிள் என்ன ஆகும்? மழை பெய்யும், காத்தடிக்கும், எல்லாம் பட்டு 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 மெதுவா 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 மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் பாலிஷ் எல்லாம் மெதுவாக போகும். மெதுவா மெதுவா அது உள்ளுக்குள்ளார காத்து, உப்பு காத்து, காத்து, மழை தண்ணி எல்லாம் போய் மெதுவா மெதுவா சிதிலமாகும். ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டேபிளை போய் தொட்டா பொல பொல பொலன்னு கீழே விழுந்துடும். டேபிள் உடஞ்சி போய் அப்படியே இதாயிடும், டிசால்வ் ஆயிடும். இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு நாசம் நடந்தாலும்
அந்த நாசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி டும் ஒரு க்ஷணத்தில் நடக்காது. அது ப்ராசஸ் நடக்குது. எனது மெதுவா மெதுவா தேஞ்சி 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 ஆகுது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா மெதுவா அந்த வியயத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா விகாரம்னு அர்த்தம். முதல்ல அந்த டேபிள் என்ன ஆகுது, ஒரு பக்கம் இருக்கிறதெல்லாம் மாறுபாடு ஆகுது. விகாரம்னா மாறுபாடு. மெதுவா பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு. இந்த டேபிள் முன்னாடி நல்லா இருந்துச்சு, பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு, வெளியிலேயே போட்டு வச்சிருக்கேன்ல. அடுத்து நான் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன், அது கீழே இருக்கிற கால் வந்து மண்ணு அரிச்சிருச்சுங்க, ஒரு கால் இல்லாம போச்சு, ஒரு முட்டு கொடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கால் போயிடுச்சு, 3 கால் போச்சு, அப்புறம் டேபிள்ல இருக்க மேல இருக்கிற அந்த டாப்பும் போயிடுச்சு, முடிச்சு போச்சு. அப்ப மெதுவா மாற்றம் நடந்து 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 நமக்கு அப்படித்தானே தேகத்துல சுகர் வந்துச்சு, கிட்னி போச்சு, கூடவே ஆட்டு பிரச்சனை வந்துச்சு, கண்ணு மெதுவா தெரியாம போச்சு, மெதுவா மெதுவா மெமரி போச்சு, எல்லாம் போச்சு. பரமஹம்சானந்தா டும்னு போனாரு அப்படின்னா ஒரு நாள் இல்ல, மெதுவா தேஞ்சு 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 ஒரு நாள் டும் போயாச்சு. அப்ப அதுக்கு பேர் என்ன பேருனா மாறுபடுதல் அப்படின்னு பேர். வியயம்ன்றதுக்கு அர்த்தம் ஒன்னு விகாரம்னு சொல்ற மாறுபடுதல், அதோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா நாசமாகிறது. அப்ப வியயம் இல்லாதவர் எவரோ ந வித்யதே, எவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த வியயம் இல்லையோ அவருக்கு பேர் அவ்வியம்னு பேரு. அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா நாசம் இல்லாதவர். பரமாத்மா யாரு? அவருக்கு தேகமே இல்லையே. தேகம் இல்லைன்னா எப்படி நாசமாகும்? நமக்கு தேகம் இருக்கு, அதனால தேகத்துல ப்ராப்ளம் வருது. அவர் நிர்குணமா இருக்கார், வெறும் சச்சிதானந்தமா இருக்கார், வெறும் கான்சியஸ்னஸா ஸ்புரணமா இருக்கார். அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த டிசீஸும் வராது, எதுவும் ப்ராப்ளமே இல்லை. அதனால அவர் வந்து அவ்வியம் அப்படின்னு பேர், ஏக்கரூபமா இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் சொல்லுது விகாரோவா ந வித்யதே, இவருக்கு விகாரமோ நாசமோ சம்பவிக்காததுனால இது அவ்யயா அப்படின்னு பேரு. ஸ்ருதியும் சொல்லுது இந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா அஜரஹா, பிறப்பில்லாதவர், இல்ல மூப்பில்லாதவர். அஜக, இவர் வந்து அஜக, பிறப்பில்லாதவர். பிறக்காததுனால வந்து அவருக்கு வயசே ஆகல, வயசே ஆகாததுனால அவருக்கு பேர் அஜரகன்னு பேரு. ஜரா இல்லாதவர். ஜரா இல்லை அப்படின்னா மரணமே வராது. வயசாயிடுச்சு, சீக்கிரம் மரணம் வரப்போகுது, இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ சொல்றோம் இல்ல, வயசாயிடுச்சு, போற டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் தானே அப்படி தானே. தனமாமி எப்போ தெரியுமா? பயப்படாதீங்க, உண்மை தானே, அதான் நிதர்சனம். இன்னும் 10 வருஷமா, உங்களுக்குலாம் 10 வருஷம் இருக்கும் இன்னும். நீங்களாம் பழைய டிக்கெட் எல்லாம் 10 வருஷம். என்னோட ஆசீர்வாதம் இருக்கு, நல்லா இங்கேயே ஜீவன் முக்தி ஆகிற வரைக்கும் இங்கேயே இருங்க, சௌக்கியமா முடிச்சுட்டு போயிடுங்க, திரும்பலாம் வர வேணாம், பிறக்க வேணாம். ஆனாலும் கன்ஃபார்ம் தானே, இந்த தேகம் வந்து ஒரு நாள் போயிடும்ல. ஏன்? வயசாயிடுச்சு அப்படின்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆர்ஏசியில இருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் ஆயிடுச்சு, அதான உண்மை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பகவானுக்கு வயசாகிறது இல்லை, அதனால அவருக்கு மரணமும் சம்பவிக்கிறது இல்லை. அதனால அமரரா இருக்கார். அது மட்டும் இல்ல அவ்யயா, அவருக்கு ஜராவும் இல்லை மரணமும் இல்லை. அப்ப எப்படி இருக்கார்? எந்த ஒரு பாவ விகாரங்களும் இல்லாம. 6 பாவ விகாரம் சொல்றோமா? அம்மா வயிற்றுல இருக்கிறது, பிறக்கிறது அப்படின்னு, அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷியத்தே வினஷ்யதி அப்படின்னு. அம்மா வயிற்றுல இருத்தல், வெளியில புறத்தல், அதுக்கப்புறம் வளருதல், அதுக்கப்புறம் மாறுபாட்டை அடைதல், அதுக்கப்புறம் தேய்வடைதல், அதுக்கப்புறம் ஒரு நாள் இல்லாம போறது. இது எல்லாம் தேகத்தை உடையதுக்கு, தேகத்துக்கு தான் நடக்கும். ஆனா பரமாத்மா நிர்குண நிராகாரமா இருக்கிறதுனால அவருக்கு இது எதுவுமே சம்பவிக்காது. அதனால அவர் அவ்வியமா இருக்கார் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்கிறது. அப்போ அவ்யயா அப்படின்னா ஷட்விகார பாவ ரஹிதகன்னு அர்த்தம். 6 வித பாவங்களும் இல்லாதவர், சதா ஏக்கரூபமா இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தமாகும். இதோட இதை நிப்பாட்டுங்க. அடுத்த நாமம் கொஞ்சம் பெருசு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே
सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम नाम वरानन ओम नम इति ओम राम 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 ओम नारायण 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 नारायण